இன்றைக்கு சில இடங்களில் அப்படி திருமணம் நடக்கு எப்படின்னா, அதாவது என் தங்கச்சியை நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன், அவங்களோட தங்கச்சியை நான் முடிக்கிறது. என் தங்கச்சியை நான் முடிச்சு கொடுக்குறேன், அவங்களோட தங்கச்சியை நான் முடிக்கிறது. இது பிழை இல்லை. இது வரைக்கும் பிழை இல்லைன்னா எந்த அக்கதுக்கும் பாதிப்பு இல்லாத வரைக்கும் பிழை இல்லை. ஏதாவது அக்கத்தில் பாதிப்பு வருமாக இருந்தால், என்ன அக்கத்தில் பாதிப்பு? இதனால் மகர் குறையுமெண்டோ, அல்லது இவருடைய தலாக்கில் அவருடைய தலாக் தங்கி இருக்குமெண்டோ, அல்லது அவரோட தலாக்கில் இவரோட தலாக் தங்கி இருக்குமெண்டோ, அல்லது கொடுக்கல் வாங்கல் இருக்குதே இதெல்லாம் தங்கி இருக்குமெண்டோ ஒரு சூழலை நடக்குமா இருந்தால் அதுவும் இந்த ஷிகாருக்குள்ளே தான் என்ன செய்யும் வரும். அப்போ அது ஹராம் தான், அது வந்து ஹராம் தான். அப்படி இல்லாத அமைப்பில் நடக்குமா இருந்தால் அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இதையும் ஹராம்னு சொல்கிறதுக்கு காரணம் அது இல்லாமல் நடக்கிறது குறவு. நான் சொன்ன இந்த சிஃபத்துக்கள் என்ன அதுக்குள்ளே சேர்ந்து தான் வரும். அவர் டைவோர்ஸ் பண்ண யோசிச்சுக்கிட்டே இருப்பார். எதன் காரணமாண்டா இது டைவோர்ஸ் ஆயிரும் அப்படின்றதுக்காக யோசிச்சுருப்பார். அவர் வந்து பிரச்சனைகளை பேச பயப்படுவார். இங்கேயும் பிரச்சனை ஆயிரும்னு என்ன செய்வார், பயப்படுவார். அவர் வந்து அதாவது சீதனம் அந்த விஷயத்தில் ஏதாவது அழுத்தம் கொடுக்க பயப்படுவார். இங்கே என்ன செஞ்சிடும், சீதனம் கொடுக்கல் வாங்கலை மகர் விஷயத்தில் எல்லாம் அதில் இது தங்கிக்கும். இப்படியான ஒரு நிலைமை அந்த சூரத்தில் இருக்குமா இருந்தால் இந்த திருமணம் என்னது செய்யக்கூடாது. திருமணம் நடந்துட்டா வாழ்ந்துட்டாங்கண்டா அந்த திருமணம் அக்கது நடந்த மாதிரி தான் ஆகும். அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா தெரியாத காலத்தில் நடந்தது. ஆனால் தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மற்ற திருமணங்களுக்கே இல்லாமா கது சலஃப், இதுக்கு முன்னால் நடந்தவைகளை தவிரண்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அதை விட குறைய ஒன்று தான் இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். அக்குதை பாதிக்குமா இது? இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம இந்த மஜ்லிஸில் வைக்கக்கூடிய அக்குதுன்னா அந்த அக்குதுடைய சுரூத்துகள் நிபந்தனைகளுக்கே நம்ம சொன்னோமே, அதாவது அஸ்லாகவே வார நிபந்தனைகள், அதை இந்த திருமணம் பாதிக்குமா, மகரை பாதிக்குமா, தலாக் அதில் தங்கி இருக்குமா, இவங்களுடைய நலவு அவங்களோட நலவில் தங்கி இருக்குமா? அப்போ அது அக்குதில் நம்ம உண்டை முரணாக கூட்டுறோம். என்ன, உங்களோட மனைவியோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுண்டா, நீ என் தங்கச்சியோடு என்ன செய்யணும், நல்லா நடக்கணும். ஓன தங்கச்சியோடு நல்லா நடக்கும், நல்லா நடக்கும். ஏன தங்கச்சியோடு நல்லா இருக்கும், நீ நல்லா நடக்கணும். அப்படி அது பிரச்சனை வந்தால் நீ தலாக் பண்ணால் நான் தலாக் பண்ணுவேன் என்றது மறைமுகமாக இந்த நியத்து தலாக் மாதிரி அதுக்குள்ளே வருமா இருந்தால் அது ஹராம், சந்தேகமே இல்லைன்னு ஹராம். அப்படி இல்லாமல் நடக்கும் சில திருமணங்கள் நடக்கிறதுக்கு மிச்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக விளங்கிட்டா விரும்பியிருப்பா நான் முடிக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு அப்போ அதுக்காக நானும் முடிக்கிற ஒரு புரிந்துணர்வோடு நடக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது. அங்கே மகரும் கொடுபடும், சீதனங்கள் இருக்காது, முறையாக நடந்திருக்கும், இவர் வாழ்க்கை ஒரு மெத்தடில் போயிட்டு இருக்கும், அவரோட வாழ்க்கை ஒரு மெத்தட் இப்படி நடக்குமா இருந்தால் அது என்ன, அது பிழைக்குள்ளே வராது. அந்த இடம் சூழலை வச்சும் அந்த சந்தர்ப்பங்களை வச்சு தான் முடிவு.